பாடல்களை நடுவிட்டு ஆரம்பப்படி சென்றிருக்கக்கூடிய முன்னாள் மாவட்ட ஆளுநர் மேடி திருநாராயணன் அவர்கள், மருத்துவ குழுவை சார்ந்த டாக்டர் விஜயகுமார் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய NSS ஆபீசர் டாக்டர் எல் சங்கீதா அவர்களே, ஆர்ஆர்சி டாக்டர் ஜே தங்கராஜ் அவர்களே, ஒய்ஆர்சி டாக்டர் பி பிரேமா அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் வழக்கறிஞர்கள் நடுத்தல் மாவட்ட தலைவர் திருமுருகன் அவர்களே, மண்டல தலைவர் சுப்பன் அவர்களே, வட்டார தலைவர் சுரேஷ்குமார் அவர்களே, இந்த நிகழ்வு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நடராஜன் அவர்களே, கணேஷ் அவர்களே, கௌதம் அவர்களே, செந்தில்குமார் அவர்களே, ராஜ்குமார் அவர்களே, மத்திய அவர்களே, எங்களோடு இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்ணாடு நேரத்தினுடைய தலைவர் சக்திவேல் அவர்களே, மாவட்ட தலைவர் ஆனந்தன் அவர்களே, அன்றைய சுதந்திர தினத்தன்று கடலூர் மாவட்ட ஆட்சியரிடத்திலே பசுமை நாயகர் விருது பெற்ற திட்டக்குடி அறிஞர் அவர்களே, உலக திருக்குறள் கூட்டத்தினுடைய அறக்கட்டளை தலைவர் சம்பத் அவர்களே, இந்த சங்கத்தினுடைய கள்ளக்குடி லயன் சங்கத்தினுடைய செயலாளர் லயன் இருளப்பன் அவர்களே, பொருளாளர் குமரேசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இனிய தலைவர் ஜிகேஆர் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியை பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அறிமுகங்களே, பேராசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வர்களே, நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு காலம் இருக்கக்கூடிய சூழலில் மரங்கள் மனிதனுக்கு தேவைப்படுகிறது என்பதை, அது இருந்தால்தான் மனிதன் எதிர்காலத்திலே நோய் நொடியிலே இருந்து தவிர்க்க முடியும் என்கின்ற ஒரு சூழ்நிலையிலே பல்வேறு அவேர்னஸ் ப்ரோக்ராமில் பல இடங்களிலே நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே தான் இங்கேயும் மரக்கன்றுகள் நடுவதற்கான ஒரு திட்டத்தினை இங்கே உருவாக்கி நடத்தியிருக்கிறார். மரக்கன்றுகள் நடுவது முக்கியமல்ல, அந்த கன்றுகளை வளர்ப்பதுதான் முக்கியம். அந்த பணியை நம்முடைய மாணவ செல்வர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே அன்பு வேண்டுகோளாக விடுத்து, பயன்மரணும் உள்ளூர் வழுதற்கால் செல்வம் நயன்மையான் கண் படி என்று வள்ளுவர் சொல்லுவார். ஈர நெஞ்சம் கொண்டவனிடம் செல்வம் சிறுமியானால் அது ஊரின் நடுவே செழித்து வளர்ந்த மரம் போல மற்றவர்களுக்கு பயன்படும் என்று வள்ளுவர் சொல்லுவார். அந்த அடிப்படையிலே மரங்களை பற்றி கவிஞர் வைரமுத்து அவர்கள் ஒரு நல்ல கவிதைகளை சொல்லியிருக்கிறார். அதை மட்டும் ஒரு இடத்திலே எதிர்கொண்டு நான் விடைபெற விரும்புகிறேன். கவிஞர் வைரமுத்து அவர்கள் மரத்தை பற்றி சொல்லுவது சொல்கிறார்கள். வணக்கம். மரங்களை பாடுவேன். வாழும் வள்ளுவரே, மக்கள் பண்பில்லாதவர் என்ன சொல்லி, மக்கள் பண்பில்லாதவர் என்ன சொல்லி, மரங்கள் மரங்கள் தான் வணக்கம் அவர்களே, மீன்களை வாசியால் நாயகி மரத்துக்கு மரங்கள் அவர்கள் பக்கத்தில் யாரும் பாடுகிறார்கள். பாடுகிறார்கள் வீட்டான பாடுகளை எழுதி நெட்டை மரங்களுக்கு மரங்கள் என்றால் அவருக்கு கேவலமா மரம் கிறிஸ்திய ஒரு தீரம் பூமியின் ஆட்சியை நிலைக்கு உயர்வு வருகிறோம். விண்வெளிக்கு உதவிப்போடும் இலைகள், திரிப்பை ஊற்றை ஊக்கி வைத்த இலைகள், உயிர் ஒழுங்கு மனிதன் தராய் மரம்
மனிதனை எடுத்தால் உயிரின் செலவைத்தான் உறுப்பு சொல்லும். மரத்திற்கும் வழுக்கை விழும், மறுபடியும் முளைக்கும். நமக்கு உயிர் விரிந்தாலும் மயிர் உதிர்ந்தாலும் ஒன்றென்று அறிக. மரங்கள் இல்லையே காற்றை எங்கே போய் செலவு செய்வது? மரங்கள் இல்லையே மழைக்காக எங்கே போய் மறு செய்வது? மரங்கள் இல்லையே மண்ணின் மடிக்குள்ளே ஏதப்பா ஏறி? பறவைக்கும் விலகைக்கும் மரம் தரும் உத்தரவாதம் மனிதர் நாம் தருவோமா? மனிதன் முதலில் நண்பன் மரம். மரத்தின் முதல் எதிரி மனிதன். ஆயுதங்களை மனிதன் முதலில் அதிகம் பிரயோகித்தது மரங்களின் மீதுதான். கனி உண்ண கனி, ஒதுங்க நிழல், உடலுக்கு மருந்து, உணர்வுக்கு விருந்து, அடைய குடில், அடைக்க கதவு, அழகு வேலி, ஆட தூளி, நடவ தைலம், தடவ தைலம், தாளிக்க எண்ணெய், எழுத காகிதம், எரிக்க விறகு. மறந்தான் மறந்தான் எல்லாம் மறந்தான். மறந்தான் மறந்தான் மனிதன் மறந்தான். பிறந்தோம் தொட்டில் மரத்தின் உபயம், நடந்தோம் நடைவண்டி மரத்தின் உபயம், எழுதினோம் பென்சில் பலகை மரத்தின் உபயம், மணந்தோம் மாலை சந்தனம் மரத்தின் உபயம், கலந்தோம் கட்டில் என்பது மரத்தின் உபயம், துயின்றோம் தலையணை பஞ்சி மரத்தின் உபயம், நடந்தோம் பதாகை ரப்பர் மரத்தின் உபயம், இறந்தோம் சவப்பெட்டி பாடை மரத்தின் உபயம், எரிந்தோம் சுடலை விறகு மரத்தின் உபயம். மறந்தான் மறந்தான் எல்லாம் மறந்தான். மறந்தான் மறந்தான் மனிதன் மறந்தான். மனிதா, மனிதனாக வாழ வேண்டுமா? மரத்திடம் வா. ஒவ்வொரு மரமும் போதி மரம். நன்றி, வணக்கம்.